ஊர்கோலம் எங்கெங்கும் பூலோகம் மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் போகும் பாதை முகம்பம் லால வீட்டுல இருந்து வரும்போது நல்லாதான் இருந்துச்சு மேகா. இப்ப நான் கரங்கும்மு அப்படியே குமுறைக்கிட்டு வருது. மழை இல்லைன்னு மக்கா திட்டவனே வரனப்பா அவனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ. குமுறைக்கிட்டு இருட்டுக்கிட்டு வர்றாரு. ஐயோ நானேம்மா கொள்ளாம வீடு போய் சேரணுமே ஆத்தா. இந்த மானங்கட்ட மானம் வேணுங்கிறப்போ பெய்யுதுல, வேணாங்கிறப்போ உபத்துக்கிட்டு ஊத்துது. என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது? நல்ல வேலை இந்த கொடையை கையில தூக்கிட்டு வந்தேன். சரியா போச்சு, இல்லாட்டி என் நிலைமை என்ன ஆகுறது? இந்த ஒத்தையடி பாதையில் போகிறதும் பயமாதாயா இருக்குது. என்ன இந்த ஊர் பொம்பளையெல்லாம் ஒன்றும் ஆளு கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் ஒன்றத்தையும் காணாமே. 5 மணி தான் ஆகுது. கருங்கும்னு இருட்டிட்டவும் அலறி அடிச்சு வீட்டில் போய் கதை அடைச்சிக்கிடுச்சுங்களோ. இந்த கிளடு கட்ட சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. வயசு பிள்ளைய ஒத்தையடி பாதையில் போனால் பேய் பிசாசெல்லாம் வந்து அண்டிப்புறமுன்னு அண்டிருமோ ஆத்தாடி. சொப்பாடியோ இவ வீட்டை தேடி பிடிச்சி வரமுன்னு காட்டுக்குள்ளேயும் கரையிலையும் ஐயா ஒரு டவுனுக்குள்ளே மேலாப்பில் ரோட்டுக்கு மேலே பிடிச்சி இருக்கக்கூடாது. ஊருக்குள்ளே தான் இருந்தா ஒவ்வொரு மேலையும் நல்லா சொகுசாக வசதியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வரப்போக தோதா காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரடியாக எப்படி வந்து தொலைஞ்சாச்சுப்பா. அப்போவே மாமியார் கிளவி சொல்லிச்சு, வாயை வச்சுச்சு. மேகம் இருண்டுக்கிட்டு வருது, கொட்டி தீக்க போது எங்கே போய் தொலைகிறேன்னு வாயை வச்சதுபடியே இருண்டுக்கிட்டு வந்துருச்சேன். எங்கிட்ட அது சொல்கிறது உண்மைதானோ? அது பேச்ச நம்ம கேட்டாதானே. யார தெருலைட் ஆஃப் பண்ணது? ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போயிட்டு இருக்கேன், ஆஃப் பண்றீங்க. எவன்டாவன் லைட்டை போடுறா? ஐயோ என்னடா இது? இன்ஸ்டாகிராம்ல பொம்பளைய ரீல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப்பை கலைச்ச மாதிரி சத்தெல்லாம் வெளிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்படி கருங்கும்பு கர்றா ராத்திரி மாதிரி இப்படி ஆகி போய் நிக்குது. எப்படி நான் மீறி கடலை கடந்து போய் சேருவேன்? என்னத்த நடுராத்திரி மாதிரி ஆகி போச்சே. ஐயோ சுடுகாடு வேற இருக்குதே, நான் என்ன செய்வேன்? வந்த பாதையை திரும்பி போலான்னு பார்த்தா அங்கிட்டும் கருங்கும்முன்னு, இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டும் கருங்கும்முன்னு. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எங்கிட்டு போய் சேருவேன்? அத்தாடி, இப்ப போன வாரம் செத்த பொட்டக்கா வேற பேயா அலையுதுன்னு சொல்லிக்கிட்டாளுங்களே. பொட்டக்கா என்னைய விட்டுறக்கா. பேசாம கண்ணை மூடிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவோமா? என்னடா இது? இவ வீட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் வெளிச்சமா இருக்குது. கருணை காமிக்கிற ஒரு கடவுள் அவளுக்கு மட்டும் என்ன எனக்கு மட்டும் இப்படி வஞ்சகம் பண்றாரு? அப்ப இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். பிரசாதம் அப்பம்ல தீபாவளி வைக்கிறதுக்கு முன்னாடியே தின்றுருக்கணும். எடுத்து சாமிக்குன்னு எடுத்து வச்சல, அதுக்கு தானோ. இவ என்ன இங்கிட்டு சோகிதை பாடிக்கிட்டு இருக்கா? பிள்ளைல அங்கிட்டோன்னு இங்கிட்டோன்னு கிழக்கல ஒன்று தெக்கால ஒன்று தெரியுதுங்க. இவ என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா? ஏய் அடியே வனரோசா, என்ன சாலியா இருக்கீங்களே? என்னை பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரியா இருக்கு? ஜாலியா இருக்காங்களாம். ஜாலியா எருவ மாடு பக்கி. உங்க பெரிய கடலோர கவிதை ரேகா கொடை ஒன்று தூக்கிட்டு வந்துருவாங்க. பெரிய டீச்சர் நினைப்பு மனசுல. யா நாங்களாம் டீச்சர் ஆகக்கூடாதோ? உங்களுக்குலாம் இருக்குடி. டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதி நான் பாஸ் ஆகி கவர்மெண்ட் டீச்சர் ஆகி உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆனா ஆவண்ணா ஈனா ஏபிசி 1 2 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அப்பெல்லாம் இருக்குடி. நீ பேசுனவங்களுக்குலாம் ஆப்பு வாயிலே வச்சு குத்துறேன். பா பச்சி, நானே சோகமா இருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் சோகத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கலே, ஏன் என்னடி எதாச்சு அப்படி விசாரிக்கிறியா? பச்சி இப்பதான் பரிச்சையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. பகல போன பச்சி போடிக்கிட்டு கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. அவ வருஷத்துல ஒரு 2 3 நாள் சோகமா இருந்தா பரவாயில்ல. நம்ம வருஷத்துல இருக்க 365 ஐயோ மறந்து போச்சே. வருஷத்துல உள்ள அத்தனை நாளும் சோகமா இருந்தா என்ன பண்றது? ஏன்னு கேட்கட்டும் விட்டுறவா போற? சொல்லி தொலை என்ன என்ன நடந்துச்சு தெரியுமா? தீபாவளிக்கு ஒன்னே தாண்டி தீபாவளிக்கு என்ன ஆச்சுன்னா, பொன்னாத்தா என்ன காலையில வெயில் அடிக்குது, இப்படி வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்துட்டு போந்தா பொன்னாத்தா வந்தேன். இந்த பலகாரம்லாம் தீபாவளிக்கு சுட்டல்ல, அதுதான் யாரும் ஓடிச்சு, அதை உனக்கு கொடுத்துட்டு போவோம்னு வந்தேன். புடி பொன்னாத்தா, இந்த வாங்கி சாப்பிடு. ரோசா, தீபாவளிக்கு பலகாரமா இருக்க முடியுது? ஒரு சட்டி பலகாரம் என் மயனு என் மருமவளு தராசு கிட்ட கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் பலகாரம் வச்சுதான் இருக்குது. என்னத்துக்கு நீ கொண்டுகிட்டு வர்ற? இதான் தெரியும். என்னதான் இருந்தாலும் உன் மயனையும் மருமகளையும் விட்டு கொடுக்க மாட்டியே. அதை வந்து எட்டி பார்க்காட்டையும் விட்டு கொடுக்க மாட்டியே. என்ன பண்ணி தொலைய? ஒன்ன மாதிரி சில மனுஷங்க இருக்கதான் செய்யறாங்க. அது
அதுக மாதிரி சில சென்னங்க இருக்கதான் செய்துக. என்ன பண்ணி தலைய? சரி, உன் மயன் மரபணு சுட்டு கொடுத்தாங்கல்ல பலகாரம், அது மூடி அப்படியே இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல. நான் செஞ்சு கொண்டு வந்ததை நீ சாப்பிடுற. சாப்பிடு புடி. ஆத்தோ அப்புறம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். உல வைக்கிறேன் கிலோ வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். சொல்லி ஆட்டுக்கறி எடுத்து கடைக்கு போயிருக்காப்ல. வந்து சோறு குழம்பு மதியத்துக்கு கொண்டாந்து தரேன். நீ சோறு ஆக்கிறேன் தண்ணி ஆக்கிறேன் எதுவும் வைக்காம இருப்பனாத்தா. சரி மடி சரி, அதுக்கு என்ன? அங்கிட்டு அரப்பம்மா வாங்கும்போது உன் கையில சாப்பிடாதனால மகராசி புள்ள விட்டியோட நல்லா இருக்கணும் மடி. நல்லா இருக்கணும். நீ கஷ்டப்பட்டாலும் அடுத்தவளுக்கு இப்படி சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீல? உன் மனசுக்கு நீ நல்லா இருப்படி. நல்லா இருப்ப போ. சரியாத்தா, எப்ப பார்த்தாலும் நல்லா இருப்படி நல்லா இருப்படி நீ வாய் நிறைய சொல்லும் போது அதுவே எனக்கு போதும். நீனும் தான் இப்படி இருக்கிற. என் மாமி அவனை என்ன நல்லா பாத்துக்கறல, நல்லாவே பாத்துக்கிறேன். இருந்தாலும் போய் குழந்தை ஊருக்குள்ள போய் சொல்லுதான். என்னகிட்ட ஒரு மாதிரி அங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறவங்களுக்கு இப்ப காலமா கிடக்குது போ. அடி ஏண்டி அப்படி சொல்றாவே? வெள்ளக்கா என்னிட்ட பேசும்போது கொள்ளமாது என் வீட்டுக்காரி அப்படி வச்சுக்கிறவா இப்படி வச்சுக்குவான்னு உன் பெருமை ஏதாண்டி பேசுதான். அப்படிலாம் நினைக்கப்படாது, அப்படிலாம் சொல்லப்படாது. ஆனா யார்கிட்ட முன்னாடி அவன் அப்படி இருந்திருப்பான். இப்பதான் நல்லவளா இருக்கிறல்ல, அப்புறம் என்ன அப்படி சொல்லாத மடி. ஆமா, உங்க தோசை விட்டு கொடுக்க மாட்டியே. விட்டு கொடுக்காம நீ அப்படியே இரு. சரியா போறேன், நீ சாப்பிடு. இங்க பாரு, தீபாவளிக்கு சேலை சட்டையில இருந்து பச்சை பிள்ளைக்கு வெடி வாங்கி கொடுக்குற மாதிரி வெடி கூட வாங்கி கொடுக்கணும். இருந்தா நாளைக்கு வந்து உன்ட்ட என்ன சொல்லுது பாரு. பொண்ணாத்த என்ன தட்டுல வச்சிருக்கா? வடையிட மாதிரி இருக்குது. மையம் அருவா கொடுக்க மாட்டாங்களே, அண்டை வச்சு அடிச்சு போடுவாங்களே. வந்து அடிச்சு அவளா கொடுத்து விட போறா. இவன் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. இவளா சுட்டு வச்சிருக்கா 7 வகையை வச்சு. எவளும் கொடுத்துருப்பாளுகளோ ஓசி ஈசி. கேப்போம் யாருதே அந்த ஊர்ல அப்படி நல்ல மனசுக்காரின்னு பாப்போமே. அடி என்னடி பொண்ணா, காலகாத்தால வா வீட்டுக்கு தான் தீபாவளி வந்திருக்கு. தீபாவளி வடை இடலாம் வச்சு 7 வகை சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. சுட்டுட்டியா பலகாரங்களாம்லாம்? நம்மளால நடக்க முடியல, தண்ணியை மோந்து குடிக்க முடியல. நேத்தியா வடை சுட்டு திங்கிற அளவுக்கு இருக்குது வயசு உனக்கு. வெள்ளத்தாயி வா வெள்ளத்தாயி, உனக்கு ரொம்ப கூசம்பு. நான் இந்த கால் கையோட தவந்து போய் எங்கிட்ட போய் ஆக்குறது பொங்குறது வடை சுட்டு நம்மள எல்லாம் உன் வீட்டு மகராசி உன் மருமக தாண்டி. இந்த பொண்ணாத்தா தின்னுன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்க. மகராசி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்ன இவ ஊருக்கு நல்லவ வீட்டுக்கு பெண்ணானு சொல்லிவிட்டு என்னையிட்ட ஒரு நடிப்பு. ஊருக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாளே. ஊருக்குள்ள நல்லவ பேர் எடுக்கிறாள, நல்லவ வேஷம் போடுறாள. அப்ப என்னையே மகளே இந்த ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க, என்ன வைப்பாங்க? வீட்டுக்குள்ள உள்ளவளுக்கு ஒண்ணும் பண்ண முடியலையா? ஊர்ல உள்ளவளுக்கு செஞ்சு கொடுத்துறாளே இவ. நீ தாண்டி பேச்சுக்கிறணும், அவளை நீ தான் பேச்சுக்கிறணும். என்னத்தை வந்து கொடுத்து போடுறாங்க எல்லாம் நடிப்புக்காரி. நடிப்புக்காரி அவன் நடிப்பை நடத்திக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பொல்லாதவ பத்தியா என் மாவளை பத்தியா? இந்த சேலை வெடி சுபுட்டு பலாரம் பச்சனை எல்லாம் தெரியாம கொடுத்து விட்டு இருக்குது என் மாவ. அவளுக்கு சொல்லி போறாதே, அவன் காதுக்குள்ள போச்சுதான் ஆஞ்சு பிச்சு வச்சு போடுவா. அடிப்பு ஆடி கூறு கட்ட வேலை. நான் அடிப்புக்காரி அந்த அடிப்புக்காரி என்னத்தை நடிச்சு என்னைட்ட சாது சிறப்பாரா சொல்லு. நீ புண்ணியம் பண்ணிருக்க, அந்த புண்ணியத்தை நான் பண்ணலையே. அப்படித்தே நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. ரோசா மாதிரி புள்ள கிடைக்குமா? இவ சொன்னா நம்ப மாட்டாளே. 3 வடை கிடைச்சது போதும் நினைச்சிட்டு புகழ்ந்து தள்ளுற. இங்க பாருடி பொண்ணாத்தா, இதுல 10,000 வெடி இருக்குது. என் மகன் ஆசை வாசமா நீ வெடி போடுவியேமான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சந்தோஷமா தீபாவளி அன்னைக்கு போட்டு கொண்டாடுமா, சந்தோஷமா இருமான்னு. என் மகளெல்லாம் பாத்தியா? மாமனார் மருமாவன் எப்படி வச்சுக்கிறான், மாமனார் மாமியாவெல்லாம். ஆமா, அவங்க வீடுலாம் புண்ணிய பண்ண வீடு, மக போன வீடு. நான் என்ன பாவம் பண்ணணும்னா அந்த புண்ணியத்தை நம்ம பண்ணலையே. இவன் வந்து சேர்ந்திருக்காளே. கிளவி எங்க போச்சு? ஏ கிளவி, கிளவியோ எங்க? சுருளியும் காண, சாத்தனுக்கு ஒரு வெடியை போட்டுவான்னு சொன்னா இப்படி நேரம் எங்கதான் போனேன்? வா கிளவி, புள்ளையில வந்து பார்க்கணும்ல என்ன செடிலாம் இருக்குது. வா கிளவி. பின்னாடி
போச்சா நெருப்ப அமத்தினியா இல்லையா அந்த சேலையை வாங்குறதுக்கு அந்த ஜவுளி கடைக்காரட்ட என்னென்ன பேச்சு பேசுனேன். ஐயோ ஐயோ தம்பு கட்டி பேசுனேன். அம்புட்டு போச்சாதான். ஏய் எங்க அந்த சேலை இப்ப? பாச்சி அங்க பாருடி, அங்க பாரு உத்தரகட்டையில தொங்க விட்டுருக்கல்ல பாரு, இதுதான் மிச்சம். இன்னும் அந்த நாத்தம் கருவ நாத்தம் போகலத்தியா, அங்க பாரு மேல பாரு. ஐயோ சேலையா இது? நான் ஏதோ சுருளிட்டு கோக்கண துணியில நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நானே ஒரு நல்ல நாள் போயிடால, அதுவுமா இப்படி கிளவி சேலையை கொளுத்தி விட்டு படிச்சு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நக்கல் அடிக்கிறியோ நக்கல் நீ? சரி கூல் பேப்பி கூல். நான் நக்கல்னு அடிப்பனா? ஐயோ எனக்கே வயிற்றுச்சலா இருக்கு. நான் ஏதோ சும்மா இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருந்தால் நல்ல சில ஆசையா ரோஸ் கலர் வேணும்னு ஆசையா எடுத்துனேன். சரி ஆமா சும்மா விட்ட கிளவிய. இப்ப எங்க உன் மாமியா? எங்க சும்மா விட்டேன், அத கண்ணுலயே காணாம பார்க்கவே முடியல, ஓடிடுச்சு. எங்க ஊருக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, எங்க சுத்தினா இங்க வீட்டுக்கு தானே வந்து ஆவணும். வரட்டும், அப்படியே மயனை வந்தவன வரலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வீட்டுல அவன் என்ன பண்றா ஏது பண்றா எங்கிட்டாவது இருந்து வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருக்கும். மயன் வந்தவன அப்படியே மயனே பேரனே பேத்தியேன்னு வரும். வந்தவனை பிடிச்சிட்டு இருக்கட்டும் வரட்டும். அட பாவமே, என் மொட்டை மாமி இருக்கேமோ சொட்ட மாமி என் கையில காசை கொடுத்து இந்த தீபாவளிக்கு போ சேலை எடுத்துக்கணும் கொடுக்கப்படாதுன்னு அதுவா போய் ஒரு சேலையும் சட்டையும் தூக்கிட்டு வந்திருக்கடி. கறி துணி மாதிரி அழுக்கு கலர்ல. என் கலருக்கு அது மேட்ச் ஆகல, ஒன்னும் ஆகல. வனரோசாக்கு போய் நாங்க எப்படி அழகா எடுத்துட்டு வந்திருக்கோம் ரோஸ் கலர். இதை மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உன் சேலையை சாம்பிளுக்கு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ இப்படி கறி துணியா தொங்க விட்டு வச்சிருக்கேன். என்ன வனி தொலைய? யார் உன நேரங்காலம் தெரியலையே? ஓ நேரங்காலம் சரியில்லையா இல்ல ஏன் நேரங்காலம் சரியில்லையான்னு? என்ன வனி தொலைய? ஏன் நேரதே எல்லாம் கிழவிக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கல்ல, சோசா வச்சிருக்கல்ல, அதனால இப்படி பண்ணுதுடி. அது தெரிஞ்சு பண்ணுச்சா இல்ல தெரியாம பண்ணுச்சான்னு தெரியலையே. ரொம்ப வருத்தப்படுறாளே. ஆசாசையா எடுத்துட்டு வந்தா. ஆமாடி நீயே சொல்லு, எப்படி ஆசாசையா எடுத்துட்டு வந்தேன்? ஆமா அது புது துணி கோடி துணி தானே. அதை நீ தானே கட்டிக்கிட்டு வேலை பார்த்து இருந்திருக்கணும் இன்னைக்கு தீபாவளி. எதுமா அப்புறம் கொடியில காய போட்டாத. அந்த கொடுமையை ஏன் கேக்குற நீ? செத்த அப்புறம் குளிச்சிட்டு வந்து கட்டிக்கிட்டு பலாரத்தை சுட்டேன். ஐயோ மலைக்கு இருண்டுகிட்டு வருதே, நீ வரும்போதே இருண்டுகிட்டு வந்துச்சுல, மேகம் இருண்டுகிட்டு வருதேன்னு விறகல்ல உடனே சட நடச்சு விட்டு போயிருச்சு. சரி ஈர துணியோட இருக்கிறத பிள்ளைகள் எல்லாம் தூக்கணுமே வைக்கணுமே சொல்லிட்டு அதை அப்படி கலட்டி கொடியில போட்டுட்டு வந்துட்டி. கொடியில போட்டு தண்ணி கூட அடைஞ்சிருக்காதுடி. அதுக்குள்ளே மழை நின்றவனே இது வெளியே வேட்டு விடுறோம்னு சொல்லிவிட்டு என் சேலைக்கு வேட்டு விட்டுருச்சு என் வீட்டு கிளவி. என்ன பண்ணி தொலைய பத்தியா? அதை கண்ணு கருப்பா பச்சை பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி ஏன் பாத்துக்கிட்டு தெரிய முடியுமா? என்ன பண்ணுது ஏது பண்ணுது, யாரும் உங்களுக்கு தான் இது பண்ணுதா ஏது வந்தானு இப்படியே போது. கடுப்பா இருக்கு எனக்கு அந்த கிளவியோட. உன் கொடுமை பெரிய கொடுமையால இருக்கு. நீ கவலைப்படாதடி, நீ வருத்தப்படாதடி. அந்த கிளவிய உன் கிளவிய எங்க இருந்தாலும் கைய தனியா கால தனியா பரப்பரன்னு தரன்னு புடிச்சு இழுத்து அந்த உன் காலடியிலே போடுறேன் பாரு. அப்புறம் வச்சு நீ என்ன பண்ணணுமா பண்ணு.